வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி கடை மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னப்பா திடீர்னு ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இங்கே யார் ரிவ்யூ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் தான். ஸோ இவ்வளோ கட்சி பணிக்கு நடுவில் அவர் வந்து இட்லி கடை மூவிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றின தொகுப்பும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இடும்பாவனம் கார்த்திக் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் அவங்களாம் என்னென்ன பேசியிருக்கிறாங்க, அதையும் தாண்டி இங்கே முறுக்கு மிசக்காரர் ஒருத்தர் எல்லா சேனல்லையும் உட்காந்து இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவ்வளோ நாளாக எங்கே போனார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ முடிச்சு நாங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு தேவை. அதையும் தாண்டி என்னுடைய கருத்து வந்து மாற்று கருத்து இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே சீமான் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. காடுகள், மலைகள், மாடுகள்ன்ட்டு எல்லாத்துக்கூடயும் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படி அவன்கிட்ட பிஸி ஷெடியூல்லையும் போயிட்டு இட்லி கடை படம் பார்த்து அதுக்கு ரிவ்யூ பண்ணுறாருன்னா அவருக்கு உண்மையுமே பெரிய மனசுங்க. ஒரு பக்கம் வந்து படத்து பின்னாடி போகாதீங்க, திரைக்கவர்ச்சி பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சீமான் தான் இன்றைக்கி படத்தை பார்த்துட்டு போய் பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ உண்மையாலுமே அவரை வந்து பாராட்டணும். ஏன்னா டக்குன்னு இவரால் மட்டும்தான் மாற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம். வேறு யாராலையும் மாற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, அசாத்தியமான விஷயம். அதை மட்டும்தான் சீமான் ஐயா அவர்கள் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இது பண்ணியிருக்கிறாரு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தை தயாரித்தது ஐயா இன்பநிதி அவர்கள். ஐயான்னு சொல்லக்கூடாது, தம்பி தான், இன்பநிதி அவர்கள். ஸோ அவருடைய படத்துக்கு முதல் முறையாக நம்ம ப்ரமோஷன் பண்ணலன்னா திமுககாரங்க கோச்சிக்குவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சீமான் அவர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு பேசின விதம் அப்படி தான் இருந்துச்சுன்னு எனக்கு என்னமோ ஃபீல் ஆனிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்பயுமே சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து படத்தை பார்த்துட்டு ஜாலியாக ரிவ்யூ பண்ணுவாப்பில். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த ஒரு படத்துக்கு சீமான் அவர்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன இதில் தோணுன விஷயங்கள்னால், ஒரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு, இன்னொரு பக்கம் தனுஷ் ரசிகர்களை நம்ம பக்கம் இழுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ரஜினி, விஜய் அவங்கள எல்லாத்தையும் திட்டி வசப்பாடிட்டு இப்போ அதுக்கடுத்ததாக யாருன்னா அஜித் அவர்களையும் இப்போ தனுஷ் அவர்களையும் வந்து கேப்சர் பண்ணுறாரு அவங்க ரசிக மக்களை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவர் தனுஷ் அவர்களுடைய திறமை எல்லாத்துக்குமே தெரியும், அது இல்லைன்னுலாம் மாற்றுறது இல்லை. ஆனால் அவர் பேசின விதங்கள், தோணிகள் எல்லாமே பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ உண்மையுமே பரவாயில்ல, மனுஷன் வந்து பிழைக்க தெரிஞ்ச மனுஷன் தான் அப்படிங்கிற அளவுக்கு பல வித்தைகளை கையில் வச்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனுஷன் ரிவ்யூ பண்ணியிருந்தாப்புல. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசினான்னு. உண்மையுமே அதெல்லாம் நம்மளால் பேச முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு. ஏன்னா அதெல்லாம் ஒரு தலைவரை பார்த்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்சியோட தலைவரை இந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா மற்ற கட்சிக்காரங்க அதாவது கரூர் விஷயத்தை விஜய்க்கு ஆதரவாக மற்ற கட்சிக்காரங்க, மற்ற நபர்கள், மற்ற யூடியூப் சேனல்கள் இவங்களாம் பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வழக்கு தொடர்றாங்க. ஆனால் விஜயை ஒருத்தர் வெட்டுவேன், கொல்லிடுவேன், சைக்கோ, மனுஷனே கிடையாது அப்படின்லாம் பேசுனா இந்த அரசு வந்து அமைதியாகவே இருக்கும். காரணம், ஏன்னா இந்த அரசு தான் இவங்கள பேச வைக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ அப்படி அந்த அளவுக்கு மோசமாக ஆபாச வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறார் மனுஷன். ஆனால் இதுக்கும் ஒரு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையுமே உங்கள் குடும்பத்தில் இது மாதிரி ஒன்று ஆச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா, பண்ணுவீங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு மோசமாக ஏன் நடந்துக்கிறீங்க, ஏன் அவ்வளோ கேவலமாக ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் என்னோடய கேள்வி. சாட்டை துறைமுருகன்ட்ட இன்னொரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, இங்கே திருவண்ணாமலையில் வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு 2 போலீஸ் அதிகாரி வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த ஏன் உங்கள் பதிவில் போடலை, உங்களுடைய யூடியூப் சேனலில் போடவே இல்லை. நான் செக் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஸோ ஏன் அதை பண்ணலை அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. ஏன்னா திமுகவை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் தான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவங்களுடைய வாயாக உங்களுடைய வாய் செயல்படுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதில் பற்றி பேசுவீங்களா அப்படிங்கிறதான் என்னுடைய ஆணித்தனமான கேள்வி. ஸோ அதுக்கு முடிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான். அவங்க பார்ப்பாங்களோ இல்லையா நமக்கு தெரியாது, பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம சின்ன சேனல். ஆனால் அவங்க தொண்டர்கள், அவங்க தம்பிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்சால் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான். இன்னொரு பக்கம் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் போகிற இடத்துல மேடையிலெல்லாம் பேசிட்டு அழகாக சூப்பராக
பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு அப்படிங்கன்னா அதே ஆபாச பேச்சு தான். அவங்க அண்ணன் எப்படி கத்தி பேசுகிறாரோ அதே மாதிரி கத்தி தான் பேசுகிறது. கத்தி பேசுனா பொய் உண்மையாக ஆயிராதுப்பா, அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இங்கே கத்தி கத்தி பேசுகிறதுனாலேயே நம்ம மிகப்பெரிய தலைமை பண்பு உள்ளது, நம்ம மிகப்பெரிய பேச்சாளர், ஸோ நம்மளை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மனுஷங்க. பாவம் பாவம், கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் எவ்வளோ தான் கற்றுனாலும் எடுபடாது அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. ஸோ மறுபடியும் அதுக்கு முயற்சிக்க வேணாம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து நக்கீரன் கோபால், ஸோ இத்தனை நாளாக எங்கே இருந்தார் அப்படின்னு தெரில. இன்னும் சொல்லப்போனால் இந்த 3-4 பேர்த்துக்கிட்டுமே நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, சீமான் அவர்கள்ட்டையும் சரி, இடுமானம் கார்த்திக் இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகன், நக்கீரன் கோபால் எல்லாத்திட்டையுமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான். கரூரில் நடந்த சம்பவத்துக்கு இவ்வளோ முட்டு கொடுத்து திமுகவுக்கு பேசுகிற நீங்கள் இங்கே ஏன் திருவண்ணாமலையில் நடந்த அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் யாருமே வாயை திறக்கலை? இல்லை அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு, உங்கள் பார்வைக்கு, உங்கள் காதுக்கு எதுவுமே வரலையா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. எந்த சேனலில் பார்த்தாலும் உட்காந்து மீசக்காரரை உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவனை கழுத்து நெரிச்சு கொல்லணும், 41 பேரை கொன்ன பாவி இல்லையா அப்படிங்கிறாரு. ஸோ விசாரணைன்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, இப்படி அவதூறாக ஒருத்தர் மேலே பண்ணலாமா? இதே ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் அவங்க ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு மட்டும் ஏன் இந்த அரசாங்கம் ஒரு மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்களுடைய கைக்கூலி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சாலுமே ஸோ இவங்களுடைய முகத்தை நம்ம வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த அரசியலில் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இங்கே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மற்ற கூட்டங்கள்லாம் இல்லாத அளவுக்கு இந்த கூட்டத்தில் எப்படி செருப்பு வீச்சு வந்துடும், அவங்கள விஜய ரசிக்க வந்த ரசிகர் யாராச்சும் செருப்பு வீசுவாங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது நம்ம ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான், அது அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு தவறான விஷயம் நடக்கிறப்ப மற்ற கட்சிகள் என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா விஜய் அவர்கள் சரியாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அவங்க மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சத்யராஜும் சரி, அவங்க பொண்ணும் சரி, மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறப்ப விஜய்க்கு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது சிபி சக்கரவர்த்தி தான். ஸோ சத்யராஜ் சிபி தான். அவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போஸ்ட் போட்டு இமேஜை கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் உண்மையுமே ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு வீட்டில் 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட சுதந்திர கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, இல்லை மாரிதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அவருமே கூட மிகப்பெரிய அளவில் இது வந்து தப்பு, அதாவது வழக்கறிஞர்கள் மட்டுமே, அதாவது திமுக வழக்கறிஞர்கள் மட்டும்தான் அவங்க வாதாடுறாங்க. ஆனால் இங்கே வந்து தாவேகா சைட்லேருந்து எந்த வழக்கறிஞர்களுமே கூப்பிடல அப்படின்ட்டு அவர்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார். ட்விட் போட்டிருந்தாப்புல விஜய்க்கு அநீதி நடக்குது அப்படிங்கிற ஒரு ட்விட்டுக்காகவே அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறப்ப நிறைய தெரிய வருது. ஸோ இந்த அளவுக்கு தான் திமுக அரசு அப்படிங்கிறது செயல்படுது. இங்கே கேட்டால் திமுக வந்து யாரையும் மிகப்பெரிய அளவில் பண்ணுறதில்ல, விமர்சிக்கிறதில்ல, அவங்களுக்கு வந்து எது கேட்டாலும் கொடுத்துட்றாங்க, பர்மிஷன்லேருந்து எல்லாமே அப்படிங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு பர்மிஷன் கொடுக்கல, கரூர் வரத்துக்காக விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கொடுக்கல. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளார பூந்து விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியோட்டத்தில் அவங்களுடைய ஆட்களையே செட் பண்ணி இங்கே விஜய் மீது மிகப்பெரிய அவதூறை பரப்பிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் வந்து அரசியல் களத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.